ஜோடி இல்லாம கடவுள் எதையுமே படைக்கலையா, படைக்கும் போதே ஜோடி படைச்சிருக்கிறாராம். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. எல்லாம் சொல்லுங்க, குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. Seek from the book of the Lord and read, not one of those will be missing. None will lack its mate. For his mouth has commanded. நல்லா கவனிங்க, மேட்ச் இல்லாம அல்லது ஜோடி இல்லாம கடவுள் எதையுமே படைக்கலையா, படைக்கும் போதே ஜோடி படைச்சிருக்கிறாராம். இப்படியா இருப்பீங்க? ஆமென், ஆமென். I believe my God is the matchmaker. என் தேவன் இணைக்கிறவர். ஆமென். நான் சொல்றேன், நல்ல எதிர்காலத்திற்காக நல்ல வாழ்க்கைக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா believe the God. கர்த்தாவே, ஆமென், எனக்கு ஏற்ற துணையை நீர் தருவீர். ஆமென். ஆண்டவரை நம்புங்க, அதுக்காக அவரை நம்புங்க. ஒருத்தர் சொல்றாரு, மேரேஜ்ன்றது மொபைல் ஃபோன் வாங்குற மாதிரி அப்படின்றார். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா புது மாடலாக கிடச்சிருக்குமா. நான் சொன்னேன், அப்போ நீங்கள் பழைய மாடலாக இருப்பீங்களே. தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், நோ எக்ஸ்சேஞ்ச். சேஞ்ச் வேணா இருக்கு நமக்கு, ஆனால் நோ எக்ஸ்சேஞ்ச். ஆமென். ஆனால் பிலீவ், என்ன மோசமாக இருந்தாலும் தேவனால் அதை உங்களுக்கு பெட்டராக்கி தர முடியும். பிலீவ் த காட். ஆமென். ஹீ இஸ் த மேட்ச் மேக்கர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவைகளில் ஒன்றும் குறையாது. இல்லைங்க, ஒரே குறையாதான் இருக்குதுங்க. குறையாதுன்னு சொல்லியிருக்காரு, அவரை நம்புங்க. குறைவா இருந்தா அதை நிறைவாக்குவார். ஆமென். அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. இது எதுக்கு சொல்லி, கான்டெக்ஸ்ட் எதுக்கு இதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வேத வசனத்தை படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்று புரியலை, அப்போ அதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு வசனம் இருக்குன்றதுக்கு தான் சொல்லியிருக்குது. அப்படி சொல்லியிருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு பிரின்சிபிள்ஸை சொல்லுது வேத வசனம். சொல்லுது என்ன பிரின்சிபிள்ஸ்? தேவனுடைய கேரக்டர்ஸ், அவர் படைக்கிற மெத்தட்ஸ், அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு காரியத்தையும் அங்கே சொல்லுது. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எதுவுமே குறை இல்லாமல் படைக்கிறாரு, எல்லாத்தையுமே ஜோடியோடு படைக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சரியான ஜோடி எனக்கு சேரும். ஆமென்.